एषः देशः एष उपदेशः एषो वेदोपनिषत् एतदनुशासनम् एवं वासितव्यम् एवं चैतदोपास्यम्. இவருடைய அந்த சமஸ்தைக்கு பேர் என்ன? மகா பெரியவாள் அருள் ட்ரஸ்ட் அந்த பேர் வச்சிருக்கார். அவருடைய ஒரு கீர்த்தி நாம சொல்ல தேவையில்லை. மகா பெரியவாளுடைய ஒரு மனசு ரொம்ப பெரிய மனசு. பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த மிக மிக பிரத்யேகமான ஒரு காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. சவிதா. வேதரட்சணம், வேத சம்ரட்சணத்துக்காக மகாபெரிவா ஆக்ஞைப்படி நம்ம அற்புத ஆசான் பண்ற பல விஷயங்கள், அதுல ஒரு மைல்ஸ்டோன் டே ஃபார் அஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? சரணாலயத்துல மேலுக்கோட்டை வேத பாடசாலா வாழ்க்கை ஆக்சுவலா அது என்னைக்கு மேலக்கோட்டை பாடசாலை அறிமுகம் ஆச்சோம் அன்னின்றைய தினத்துல இருந்து நம்ம மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மெயின் ரோட்ல இருந்து பாடசாலாவை இணைக்கிற அந்த லிங்க் ரோடு அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரோடு இல்லை. கல்லு முன்னுமா எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. குழந்தைகள்லாம் மெயின் ரோட்ல நடக்கணும். ஏன்னா இட்ஸ் ஒன்லி ஒரு half a kilometer to அதனால அந்த டிஸ்டன்ஸ் குழந்தைகள் அந்த கல்லு வழியா அந்த மாதிரிதான் அந்த குழந்தைகள் காலெல்லாம் கூத்திண்டு அப்படிதான் நடந்துன்றது. இன்ஃபேக்ட் அத்தனை வயசானவர் ஜியர் அவரும் நடந்து வரும் பொழுது குழந்தைகள் தான் வெறும் காலில் தான் நடந்து. இந்த குழந்தைகள் இந்த வேதம் சொல்ற குழந்தைகள் அந்த இடத்துல அவ செருப்பு போட்டுன்னு போக முடியாது. ஸோ தே ஹேவ் டு வாக் பேர்ஃபுட். அதனால அந்த குழந்தைகளுக்கு சிரமமா இருந்தது. மாமா போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த இடத்துல நம்ம ரோட் போடணும் அப்படிங்கிறது தான். முக்கியமான விஷயம். இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் எடுத்திருந்தாலும் சவிதா, எல்லாத்துக்குமே திரவியம் தேவையா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னு தெரியறது, சொல்யூஷன் என்னன்னு தெரியுது, அதை செய்யணும் அப்படின்னும் பொழுது செயல்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வமும் மனசும் இருக்கு. பெரிய அனுகிரகம் இருந்தாதான் அந்த செயல்பாட்டை நம்மளால பண்ண முடியும். ஏன்னா எல்லாம் இருக்கு, ஆனா அது அந்த ஜிஎஸ் சுவாமிகளே சொன்னாரு, எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, யார்கிட்ட பண்ணணும், எப்படி பண்ண வைக்கணும் எல்லாமே தெரியும், பட் ஃபண்ட்ஸுக்கோசரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த 25 குழந்தைகள் இருக்கா, அந்த குழந்தைகளுக்கு மாசம் சாப்பிடுறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா தேர் ஆல் வெரி என்ன சொல்றது, அவளுக்கு ஃபுல்லா ட்ரெஸ்ல இருந்து தங்கறதுக்கு இடத்துல இருந்து அந்த குழந்தைகள் சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே பாடசாலையிலே பாத்துக்கிறதுனால அவளுக்கு எல்லாமே கம்ஸ் த்ரூ த டோனர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த யாராவது டொனேட் பண்ணினா அந்த குழந்தைகளுக்கு இடம், அந்த டொனேட் பண்ணினா அவளுக்கான கிளாஸ் ரூம் கட்டுறோம், டொனேட் பண்ணினாதான் அந்த குழந்தைகளுடைய டீச்சர்ஸ்க்கு பைசா கொடுக்க முடியும், அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு, அந்த சாப்பாடு பண்ணுற பட்டருக்கு பணம் அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்கு ஒரு அவளுக்கு அந்த பணம் தேவையா இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் நம்மள மாதிரி இருக்கவங்கள்ட்ட பணம் இருக்கு, ஆனா யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், எங்க கொண்டு போய் கொடுத்தா கரெக்டா செயல்பட முடியும் அப்படின்னும் பொழுது நிறைய அன்பர்கள் மகாபரிவாரோட ட்ரஸ்ட் அத ஒரு பெரிய ட்ரஸ்ட் மாமா எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அது கரெக்டா போறது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் எப்பயுமே இருக்கு. அதனால வேத சம்ரக்ஷணத்துக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ், அன்னதானம் வேத சம்ரக்ஷணத்துக்கு மாமா சிக்னிபிகண்டா இம்பார்ட்டன்ஸ். மாமா சொல்லுவா, இதுக்கு திரவியம் கொடுத்த ஒவ்வொரு ரூபா கொடுத்த ஒவ்வொரு டிவோட்டிக்கும் அவளோட தலைமுறைக்கு இந்த புண்ணியம் போய் சேரும் அப்படின்னு மாமா சொன்னாங்க. ஒண்ணு சொல்லுவா, எல்லாருக்கும் சிறந்த தாழ்த்தி நான் நமஸ்காரம் பண்றேன், நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அவெல்லாம் கொடுக்கலன்னா இதெல்லாம் நடக்காதுமா அப்படின்பா. ஆனா அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளை ஊக்குவிச்சு அதுக்கான கரெக்டான ரெசிபியன்ட் யாரு, இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு யார் சரியான பர்சன் யாரு, எங்க பண்ணினா அது கரெக்டா போய் சேரும் அப்படிங்கிற உழைப்பு எல்லாம் பெரியவா அனுகிரகத்துடன் மாமா நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரிதான் இந்த மேல்கோட்டை பாடசாலால கிட்டத்தட்ட 85 வயசு ஆகுது ஜியருக்கு. அத்தனை வயசுலயும் இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னு அந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி வில் பவர் அண்ட் கமிட்மெண்ட் மகாவாளுக்கு
பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர்ன்ட்டு. அதுவும் மாமா வந்து ஆஃபர் பண்ணின உடனே இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல அதை பண்ணினாங்க. அது எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம், 2-3 தடவை இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அண்ட் வந்து அது பண்றதுக்கும் சரியான மனுஷா கிடைச்சு. அண்ட் மாமா அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டா தெரியுமா சௌமியா, இது வந்து எவ்வளவு வருஷத்துக்கு வரும், லாங் லாஸ்டிங்கா வேணும், பெஸ்ட் குவாலிட்டியா வேணும், ஏன்னா இந்த வழியா அந்த குழந்தை நடந்து போறா. மகாபெரிவா வந்து அந்த வேத படிக்கிற குழந்தைகளுக்கு கல்லு முள்ளும் குத்துறதுடா, ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுன்னு ஆக்ஞை பண்ணினா. அதனால வந்திருக்கேன்னா அவ வந்து எவ்வளவு நல்ல குவாலிட்டி போட்டு கொடுத்துருக்கா இல்லையா. 20 years கேரண்டி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் டாப் ஆஃப் த லைன் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அதுவும் நல்லா பண்ணு. முக்கியமா ஜிஆர் சுவாமிகள் சொன்ன இன்னொரு விஷயம், நம்ம மனசு தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு டோனார் இருந்து நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது, ஆனாலும் அதை அந்த பட்ஜெட்குள்ள பண்ண முடியுமா, கரெக்டா யார் பண்ணுவா, ஹூ நோஸ் தி பெஸ்ட், அண்ட் யார் வந்து அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணுவா. பண்ணுவா, அது ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டா அந்த பர்சனை அறிமுகமாகி அந்த அவர் முன்னாடியில இருந்தே பண்ணிட்டு இருக்காரு, ஆனா அவர் வந்து நான் வந்து இதை வந்து இந்த தொகைக்குள்ள பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அதை பண்ணினா பார்த்துக்கோங்க, அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்த கொட்டேஷன் வாஸ் அட் லிட்டில் ஹையர் பிரைஸ் நம்ம மாமா கிட்ட. அப்போ மாமா சொன்னா பரவாயில்ல, நான் எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி நம்ம அதை பண்ணிடணும், இது முன்வைத்த கால பின் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட். ஆனா ஜியர் வந்து ஆஹா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கா, சரி பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாம அவர் வந்து கரெக்டா நம்மளுக்கு அந்த பணத்தை கரெக்டா செலவு பண்ணணும்னு மல்டிபிள் பீப்புள் கிட்ட கேட்டு ஒருத்தர் அதை பண்ணி தரேன் சொன்னார் பாருங்க, கூட இருந்து அவளே ஆள் பண்ணி கொடுத்தது வந்து பெரியவாளுடைய அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம். அதை வந்து சொல்லி சொல்லி வாங்கி போனார் அவர் ஜிஆர் மாமா. ஏன்னா எத்தனையோ வருஷமா பல விதங்களா பல பேர் மூலமா அவர் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு இந்த ரோடு போடுறதுக்கு. எத்தனை பேர்கிட்ட கேட்டிருக்கோம், எந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணினோம், எவ்வளவு தூரம் அதெல்லாம் வந்து சாத்தியமாற மாதிரி இருந்து அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அண்ட் கடைசியில பெரியவா அனுகிரகத்துல மாமாவோட கைடன்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா அது வந்து மாமா சொல்லுவா, மகாபெரிவா ஒரு விஷயத்த சங்கல்பிச்சுண்டா அந்த பிரபஞ்சமே ஒண்ணு கூடி நடத்தி கொடுத்துடும்னு. அதுல வந்து இது மாமா மூலமா அதை பண்ணி மாமா வாக்கு கொடுத்து நான் இந்த இதை குழந்தைகளுக்கு பண்றேன் அப்படின்னு அந்த ஜிஆர் சுவாமிகள் சொன்னார் பார்த்தீங்களா. அவ வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கா கோவிட் சமயத்துல இருந்து குழந்தைகளுக்கோசம். அதனால நான் இப்படி கேட்கறது மாமா வந்து நான் போட்டு கொடுக்குறேன், இந்த இது ஸ்ட்ரெச் வந்து சரியில்லை, குழந்தைகள் கஷ்டப்படுவா, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா. அது வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை பண்ணி. அது அந்த பெரியவாளோட ஒரு பிளெஸிங்ஸ் சௌமியா. ஆத்மார்த்தமா அவர் வந்து 13 வருஷமா இப்போ வந்து ஹி இஸ் 85, 71, 72 இயர்ஸ்ல வந்திருக்காரு. 11-12 வருஷமா அங்க அந்த வயசுல வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா பண்ணினதுக்கு பெரியவா வந்து அந்த குழந்தைகளுக்காகட்டும் இந்த சுவாமிகளுக்காகட்டும் ஒரு நல்ல ஒரு அனுகிரகம். ஏன்னா நம்ம பேசுறது பார்த்தா அங்க போனாதான் தெரியும் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். தட் ஸ்ட்ரெச் ஆஃப் பிளேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கிற ஒரு ரோடு, ஒரு நார்மல் ரோடு வரணும் அப்படின்னா அந்த ஊர் கிளைமேட், அங்க அந்த மழை பெய்யுது, அந்த கிரவுண்ட் ஸ்வாம்ப் ஆறுது, அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது. கடைக்கு போனோம் எங்க போனோம்னா குழந்தைகள் வரணும், அதுதான் அவளுக்கு வந்து இது. ஆமா, நம்முடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமா வந்து இந்த ரோடு பண்ணுறது அப்படிங்கிறச்சையே அந்த ஜிஆர் சுவாமிகளோட பேசி அப்புறம் அதை யாரெல்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆக போகிறாங்களோ அந்த இன்ஜினியர்ஸ் ரோட்லே பண்ணுறவங்க எல்லாரோடையும் பேசி என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்ததில் பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கான்க்ரீட் சிமெண்ட் ரோடு. அயன் ராட்ஸை நல்லா பேஸாக வச்சு சிமெண்ட் ரோட் பண்ணி கான்க்ரீட் யூஸ் பண்ணி ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லாக எது வந்து மிகச்சிறந்த ஒரு ரோடு அப்படின்னு பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த ஊர் கிளைமேட்டுக்கு அந்த மழைக்கெல்லாம் தாங்குற மாதிரி வேணும்னு இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வேணும்னு மாமா டிஸ்கஸ் பண்ணி கேட்டதில் இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கான்க்ரீட் சிமெண்ட் ரோட், அயன் ராட்ஸை வந்து பேஸாக வச்சு ரொம்ப சுத்தமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக அவங்க செஞ்சவங்களும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் அவங்க சொன்னது ஒரு தார் ரோடு மாதிரி போடலாம் அப்படின்னு. அது வந்து அந்த ஊர் மழைக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் 2 வருஷம்தான் அது தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி இதில் வந்து டைம் எனர்ஜி மணி எல்லாம் போட்டும் அது வந்து சரியாக வராதுங்கிறதுனால மாமா வந்து இந்த மாதிரி கான்க்ரீட் சிமெண்ட் ரோடு தான் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 20 வருஷத்துக்கு அவங்க அந்த வேலை பண்ணினவங்க வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியவாளோட ஆசீர்வாதத்தில் மாமா அனுகிரகத்தில் இந்த குழந்தைங்களும் அங்கே வர அத்தனை பேருமே வந்து
நல்லத்தனமாக இந்த ரோடை யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாமா ஆசைப்பட்டிருக்காரு. குழந்தைகளுக்குரிய என்ன ஒரு குதூகலம் இருக்குமோ அதை ஜிஆர் சுவாமியோட பார்க்க முடியுது. அத்தனை குதூகலம்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஆமா, நினைச்சேன் பகவான் வந்து யார் இன்னசென்ட்டா இருக்காளோ அவள்கிட்ட தான் இருக்கான்னு மாமா சொல்லுவா பாத்தீங்களா. கண்டிப்பா. கால்குலேஷன் வந்து ரொம்ப எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணிட்டு நம்மளோட அறிவை அப்பப்போ பியூர் சோல்ஸ்னா அது பார்க்க முடியும். எடுத்துன்னு வந்து சுவாமி வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்குதான் அது நடந்ததுன்றதுல இருந்து அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் பாருங்க. அந்த ரோட்ல மேலேயும் கீழே நடந்துட்டு முன்னாடி நின்றுட்டு மாமா வரான்னு ஒண்ணு அந்த குழந்தைகள்லாம் அத்தனை ஆசையா ஓடி வந்து மாமாவை அழைச்சிண்டு பூர்ண கும்பம், அப்புறம் நாதஸ்வரம், அப்புறம் அந்த இது கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிடிச்சது சவிதா. ஏன்னா அது வந்து அத ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் ஆக்கினார் அவர். ஆமா, அதுல இருந்த மொத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு 30-40 பேர் இருந்திருப்போம். குழந்தைகள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 50 பேர் 40-50 பேர் இருந்திருப்போம். ஆனா ஹவு ஜிஆர் சுவாமிகள் கன்வெர்டட் தட் ஹோல் ஸ்பேஸ் இன்டு சச் அ ஜுபிலியண்டா ஒரு பெரிய ஒரு விழா. ಸಮರ್ಪಣೆಯನ್ನು ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಸ್ವಾಮಿಗಳೆಲ್ಲ ಈ ಕೆಲಸವನ್ನ ಕಟ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತಾಗಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿಗಳು ನಮ್ಮ ಸಂಸ್ಕೃತಿಯನ್ನು ಕೂಡ அந்த இடத்துல வந்து ஒரு ஷாமியானா போட்டு ஏன்னா நமக்கு வந்து இந்த சிட்டில இருந்து எல்லா கம்ஃபர்ட்ஸும், அப்கோர்ஸ் மழை வந்தா நமக்கு என்ன கம்ஃபர்ட்னு நமக்கு தெரியும். ஆன் அ நார்மல் டே ஒரு சிட்டி லைஃப்ல இருந்துட்டு ஒரு ரோடு ஒரு ஸ்ட்ரெச் போட்டதுக்கு நம்ம இவ்வளவு ஜுபிலியண்டா இருக்காளான்னு இல்ல. அத்தனை வருஷமா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அதுக்கு எந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சொல்யூஷன் பெரியவா கொடுத்துருக்கா. அதுதான் அதுல இல்லையா அமேசிங். என்ட்ரன்ஸ்லயே வந்து அழகா அந்த ஆமா, ஸ்ரீ மகாபெரிவாளோட டெஸ்டோட இது போட்டு மகாபெரிவாளோட ரூபம் போட்டு ரொம்ப நன்னா பண்ணிடு, ரொம்ப நன்னா பண்ணி. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் அழகா வந்து அஜெண்டா போட்டு அதை வாழ்த்துறையில இருந்து ஒண்ணுன்னா சொல்லி எல்லாமே அந்த குழந்தைகள் வேதம் எல்லாம் சொல்லி. शन्नो इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षम् ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षम् ब्रह्म वदिष्यामि प्रथम् वदिष्यामि सत्यम् वदिष्यामि तन्मामवतो तद्वक्तारमवतो अवतु माम् अवतु वक्तारम् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அது ரொம்ப நன்னா இருந்தது. ரொம்ப அழகா வந்து இட் வாஸ் நாட் லைக் ஓகே ஓபன் பண்ணோம் நம்ம நேரா போனோம் அப்படின்லாம் இல்லை. அது ஒரு அழகான ஸோ விச் மீன்ஸ் அந்த செலிப்ரேட்டிங் தட் மொமெண்ட். ஏன்னா நம்மளால ஒன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட். அதுதான் சொல்ல வந்து கிராண்டடா எடுத்துக்கிறோம். நம்ம எதனா ஒரு நல்லா கிடைச்சது, ஒரு பொருள் கிடைச்சது, ஒரு பட்டுப்புடவை கிடைச்சது, எது கிடைச்சாலும் வந்து அது கிடைச்சு கொஞ்ச நேரத்துல எல்லாம் எல்லாமே போயிடுது. அந்த செலிப்ரேஷன் டஸ் நாட் ஈவன் ஸ்டே ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஜிஆர் சுவாமிகள் சொன்னார், அந்த ரோடு போட்டுதான் அந்த குழந்தை நாங்க போய் நடந்து நடந்து பாக்குறான்னா ரொம்ப இட் வாஸ் சோ இமோஷனல், ரொம்ப டச்சிங்கா இருந்தது. எனக்கு வந்து அவ அந்த இதை வந்து ஒரு பெரிய ஈவெண்டா கன்வெர்ட் பண்ணி ஒரு செலிப்ரேஷனா ஒரு பண்ணினது சவிதா. இட் வாஸ் ஜஸ்ட் எனக்கு வந்து சி எவ்ரி டைம் மாமாவோடைய அனுகிரகத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்மள ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நம்மள எதையோ நினைச்சுட்டு நம்மளையே எலிவேட் பண்ணிட்டு நம்ம எங்கேயோ இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சுவாமிகள் பண்ணிட்டு இருக்க விஷயமாகட்டும், அந்த குழந்தைகள் இந்த சின்ன வயசுல இருந்து வேத பாராயணம் பண்ணி நம்ம சனாதன தர்மத்துக்கோசரம் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து இது பார்த்தா வந்து இட் ஜஸ்ட் ஃபேட்ஸ் இன்டு இன்சிக்னிஃபிகன்ஸ். அந்த ஒரு ரோட் போட்டதுங்கிறது கூட நமக்கு வந்து அத வந்து அவ எவ்வளவு கொண்டாடுறா பாருங்க. அதுதான் அதோட கிரேட்னஸ். ஒரு சின்ன விஷயத்த கூட அவ வந்து
அண்ட் இதுல வந்து இந்த ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்டோடைய டோனர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப லாயலா வந்து மாமா மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பக்தி, அண்ட் கண்டிப்பா ஒவ்வொரு ரூபாவும் வந்து நல்லதுக்கு தான் போகும்னு நம்பி கொடுக்குற அத்தனை பேருக்கும் மாமா வந்து கிராட்டிடியூட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. அண்ட் போகும்போது சவிதா கான்ட்ராக்டர்ஸே மாமா டைரக்டா மீட் பண்ணிடலாம். மாமா இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு அவளையே போய் பார்த்து மீட் பண்ணி, one is he wanted to look at the person genuinely. Number two, mama wanted to ensure that this is going only for that cause, not வாங்கிட்டு வேற எதுக்கும் போக கூடாது. So the payment shall be made directly to the contractors. அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எப்படி போட போறா, so that it is validated and verified by the what kind of guarantee is going to come from them. எல்லாம் வெரிஃபை பண்ணி ஜிஎஸ் சுவாமிகள் அந்த ஸ்டேச்சர்ல இருக்கவர் அவரும் மாமாவும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி எல்லாம் பண்ணி அப்ரூவ் பண்ணி அதை வந்து எடுக்கிறார். இதுதான் வந்து யாரோ ஒருத்தர் பண்றான் டெலிகேஷன்லாம் இல்லாம அவளே அந்த ஜிஎஸ் சுவாமிகளும் மாமாவும் உட்கார்ந்து பேசுறத பாக்குறதுக்கே புண்ணியம். டூ கிரேட் சோல்ஸ் வித் த சேம் அஜெண்டா, சேம் கோல். அதை எப்படி அதை எனக்கே வச்சு வந்து அந்த அப்சல்யூட் பியூரிட்டி ஆஃப் சோல்ஸ், அந்த ரெண்டு பேரும் அந்த மர்ஜ் ஆகி அந்த விஷயத்தை பத்தி பேசுறச்ச இது எப்படி நடக்காம போகும் இல்லையா? அது சத்தியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எம்பாடிமெண்ட் நம்ம பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? சோ டச்சிங். அது வந்து அவ்வளோ பண்ணி மாமா அதை பண்ணிட்டு திருப்பியும் இந்த ரோடெல்லாம் போடும்போது இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் மாமாக்கு வீடியோ அனுப்பிண்டே இருந்தாரு. கண்டினியூஸா அனுப்பிட்டு இருந்தேன். ஆமா, அனுப்பி எவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல பண்ணினா பாருங்க. 25 டேஸ்ல முடிஞ்சிருக்கு அந்த ப்ராஜெக்ட். மாமா வந்து திறக்கணும், அதை வந்து மாமா தான் வந்து இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கோசரம் மாமா திருப்பி கிளம்பி போய் நம்ம வந்து மேங்களூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்தோம். வந்த உடனே நவராத்திரி வந்துட்டோ. மாமா மேங்களூர் ட்ரிப் ஆரம்பிச்ச உடனே வந்து ஜிஆர் சுவாமிகள் கேட்கறா, சொல்லு நம்ம போனோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு நவராத்திரி வேற இருக்கே, ஆத்து வேலையெல்லாம் இருக்கேன்னு. ஆனா மாமா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லி விஜயதசமி முடிச்ச மறுநாள் கிளம்பினோம். 13th கிளம்பினோம். ஆமா, 14th மார்னிங் மேலக்கோட்டை போய் ஆமா அங்க ஒரு அற்புதமான அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுல வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஃப்ரம் மதுரை அண்ட் அவருடைய சன் கௌஷிக் ஃப்ரம் யூஎஸ், இவாளுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி they have contributed significantly for this particular cause. ஸோ நம்மளுடைய கிராட்டிடியூட் தேங்க்ஸ் எல்லாம் வந்து அவருக்கும் சொல்லணும் அப்படின்னு மாமா சொன்னா. ஸோ each and every devotee who has contributed for the trust along with these two people, எல்லாருக்குமே வந்து on behalf of மாமா and சரணாலயம் we extend our genuine thanks. ஏன்னா உங்களுடைய எல்லாருடைய ரெப்ரசன்டேஷனா நாங்க அங்க போய் அந்த குழந்தைகளோட சந்தோஷத்தையும் அங்க இருந்து அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் பொழுது மாமா சொன்ன விஷயம் வந்து இது பத்தியா எத்தனை பேருக்கு இதனுடைய ஆசீர்வாதங்கள் போய் சேர போகுதுன்னா, ஏன்னா நீ கொடுத்த ஒவ்வொரு பைசாவும் அது வந்து கரெக்டா போய் ஒரு இடத்துல போய் பண்றது. அத்தனை பக்தாளுக்கும் அவளுடைய தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் காப்பாத்துமா அப்படின்னு மாமா சொன்னது. இட் வாஸ் அ வெரி எமோஷனல் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இல்லையா? அந்த 2 hours that this whole thing happened, it could have completed in 20 minutes. ஆனா அது அழகா அது ஒரு அத்தனை நேரம் பண்ணி நாதஸ்வரம்லாம் வச்சு எனக்கு திருப்பி என்ன தெரியுமா, இத்தினூண்டு இடத்துல இத்தினூண்டு பேரு, இது என்ன யார் பார்க்க போறா, எந்த டிவியில டெலிகாஸ்ட் பண்ண போறா, எதுக்கா இதெல்லாம் போடுறோம், nothing doing. They are celebrating because they are very happy and the children are very happy running from here. ஜிஎஸ் சுவாமிகள்ல இருந்து அந்த குட்டி குழந்தைகள் வரை எல்லாருமே 100% ஹாப்பினஸ் அண்ட் 100% ஓப்பன் ஹார்ட்டோட அத்தனை சந்தோஷமா அதை செலிப்ரேட் பண்ணினா, திருப்பி நான் சொல்ற மாதிரி இதை கேட்கறப்ப கூட தோணும், ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடுக்கு வந்து இவ்வளவு இருக்குமான்னு. அது அங்க போய் பார்த்தாதான் நமக்கு புரியும் இல்லையா? காஞ்சி மகாபெரிவா பாதங்களுக்கு வந்து இதை ஒரு சில வார்த்தைகள் கூட பேசுறதுக்கு இந்த மரியாதை மாலைகள் எல்லாமே வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் கூட மகாபெரிவா கூட வந்து ஆத்மாக்கள் இவெல்லாம் சேர்ந்து சாதாரண அந்த மனுஷனுக்கு ஜீரணம் ஒரு உலகத்துக்கு அடையாளம் காட்டின மனுஷன் இவெல்லாம். ஸோ இந்த பேரு புகழ் எல்லாமே அவளுக்கும் சேர்ந்தது, நானும் தனியாக இல்லை. ரெண்டாவது இந்த ஆசிரியர்களுக்கு தெரிய சொன்ன அந்த கொரோனா காலத்தில் மறக்க முடியாது. ஜெய சுவாமி இருக்கட்டும்,
பேசும்போதெல்லாம் அப்போ ரொம்ப எல்லாருமே சேமிச்சு போகிற சமயம். அப்போ மகாபிரிவா அந்த சக்தியை கொடுத்து இந்த பாடசாலைக்கு குழந்தைகளுக்கு மாதம் மாதம் அனுப்பிடான்னு சொல்லி அதை அனுப்பிச்சு அது ரொம்ப ஆத்மா சந்தோஷப்பட்டது எனக்கு. ஸோ அந்த விதத்தில் மகாபிரிவா ரொம்ப நன்றி. சில வரும்போது பேசுகின்ற ஈரசாமி கிட்ட 2011 நடந்த காட்டில் இருக்கார். இந்த காட்டில் அவர் மட்டும் இல்லை, சிறுத்தை கரடி எல்லாம் கூட இருக்கும். அதில் கூட ஆச்சுன்னா ஆழமாக வந்து பதினஞ்சு வெளில வரும்போது பகவான் கூட இருப்பான். அதுக்குள்ள சகாயங்கள் அத்தனையும் பண்ணுவான் பகவான். அதுக்கு உதாரணம் ஈரசாமியுடைய ஆனந்த விடதாரவை. ஸோ ஆனந்தம் பேரில் மட்டும் இல்லை, இங்கே வந்தாலே ஒரு ஆனந்தமாக இருக்கு. வேதனம் பிரமிப்பா இருக்குது. நாட்கள்ல பெரிய அளவில் வரும் வித்தியாசம் இங்கே மட்டும் இல்லை, உலக பல மொழிகள் நீங்க வந்து படிக்கணும் ஆரம்பப்பட்ட வருவாங்க. ஸோ அது நடக்கும் நிச்சயமா. பகவான் எப்பவுமே தன்னோட படிப்புல டைக்கோட்டமே சொல்லுவாங்க, ரெட்டையா படிப்பான். ஒன்று வந்து ராத்திரி பகல், நல்லது கெட்டது, அதர்மம் தர்மம், நீதி அநீதி, இப்படிலாம். ஸோ கிருதிகத்திலிருந்து அதர்மம் அநீதிகம் இருந்திருக்கு. பட் நமக்கு ரிலீஸ் ஆகலை. பட் ரிலீஸ்கள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பேலன்ஸ்டா அந்த உலகம் இயங்குறது விஜயசாகர் நல்ல ஆத்மாக்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்னால்தான் பேலன்ஸ் ஆகுது. அது கண்ணு தெரியாம போயிடுறது. அந்த முறையில் இந்த பிறப்புக்கு ஒரு பயன் நிச்சயமா காமிச்சு கொடுத்துருக்கார். ரெண்டாவது குருவை பற்றி பேசணும்னா குருவோட அனுபவங்கள் எனக்கும் இருக்கு. இந்த இவரையும் குருவா பவிச்சு நிறைய பேர் இருக்கு. ஒரு குரு நினைச்சா என்ன பண்ண முடியுங்கிறத நான் சொல்றேன், அனுபவிச்சுருக்கேன். ஒரு குரு நினைச்சா அவன் கர்மாவை கழிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஒரு குரு நினைச்சா அவன் ஜென்மாவை கழிக்க முடியுமா? நிச்சயம் முடியும். ஆலோசனை இருக்கு. ஸோ குரு எதிர்பார்க்கிற ரெண்டு விஷயம் தான். இம்ப்ளிசிட் ஃபைட் அண்ட் மெல்டிங் டிவோஷன், அது ரெண்டு போகும். உங்களுடைய கடாட்சம் பலவிதமாக இருக்கும். குருங்கிறது ஓப்பன் தி ஃபவுண்டன் ஆஃப் டிவினிட்டி. இது அப்சல்யூட் டு செப்பரேட் காட் இல்லை டேக் இட். ஸோ ஒரு கையில் தான் இருக்கு. குரு கடவுளை காட்ட மாட்டார், ஆனால் கடவுள் அனுபவம் கேட்பார். ஸோ நிச்சயமா வந்து சுவாமியை பண்றாரு. இங்கே இந்த காட்டில் உட்காந்து ஒரு நாளைக்கு அந்த வேலைவாசி ரொம்ப பெருசாக வரணும்னு வாழ்ந்து இந்த புகழ் கான்ட்ரிபியூட் பண்ண அத்தனை டிவோட்டிஸ் உலகம் இருக்க எல்லாருக்குமே போய் சேரட்டும். அதான் உண்மை. நாங்கள் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் பகவான் கையில் எல்லாம் சுயமாக இருந்தோம். நாராயணன் நாராயணன் நாராயணன். अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्त्वदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये. श्रीमते रामानुजाय नमः. இந்த திவ்ய ஆஸ்தானத்திலே அலங்கரித்திருக்கும் இரண்டு ஜிஎஸ் சுவாமிகள் ஸ்ரீ 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 ஷடகோப ராமானுஜ முனிஜியர், அதுபோலவே பிருந்தாவன கஷேத்திரத்தில் இருந்து எழுந்தருளி இங்கே சாதுர்மாசியத்தை கண்டருளி இங்கேயே சுவாமியிடத்தில் ஒரு வித்யாபியாசத்துடைய ஒரு பரிசிரமத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே நிவசித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ 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 வரவண ராமானுஜியர். இந்த இரண்டு ஜீவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியனுடைய ஒரு சாஸ்திராங்கமான தண்டங்களை முதலாக அர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆச்சாரிய பாடசாலை இதற்கு சேர்ந்த ஒரு இன்ஜினியர், அதாவது அவர் செல்வராஜ் அவர்களுக்கு மற்றும் இந்த மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த, நமக்கு வரத்துக்கு கட்டி கொடுத்த ஸ்ரீ பாஸ்கர் மற்றும் அவர்களுடைய குழுவினர் அவர்களுக்கும் கூட
அதிலே ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ஓர் 2 வார்த்தைகளை இந்த சபையில பேசலாம் என்று சுவாமியுடைய ஒரு திவ்ய ஆజ్ఞையை சிரசா வைத்து தொடங்குகிறேன். அதாவது எந்த ஒரு காரியத்தையே நம்ம செய்ய வேண்டும் என்றாலும் 2 விஷயங்கள் நமக்கு தேவை. அந்த விஷயங்கள் லௌகிகம் வைதிகம் என்பதாக 2 வகையாக இருக்கு. இந்த வைதிகம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் வேதோக்தமான கிரியைகள். இப்போ ஒரு சபையை நம்ம பண்ணுறோம், பிரார்த்தனா ஸ்லோகங்கள், ஆரம்பத்தில் வேதங்கள், சரி, அந்த வைதிகமான மார்க்கங்கள். அதெல்லாம் லௌகிகம் என்று வரும்போது பிரதானமாக நமக்கு வரக்கூடியது, அதுவும் இன்றைய பிரபஞ்சத்திலே தனம், பணம். அந்த பணம் இல்லை என்றால் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. தமிழ்ல செய்ய மொழி சொல்லுவார், பணம் பத்தம் செய்யும் என்பதாக சொல்லுவார்கள் தமிழ் இல்லையா? அதுபோல பிரதானமாக எந்த ஒரு காரியத்தையே நம்ம ஆரம்பித்தாலும் கூட அந்த பணம் தான் பிரதானமான தேவை. இப்போ சுவாமி இங்க சமப்பட்டு இப்ப ஏற்பட்ட ஒரு இடத்துல, இது ஊருக்கு ஒரு ரிமோட் பிளேஸ். இது இந்த இடத்துல இந்த இடங்கள்லாம் வாங்கி இவ்வளவு கட்டடங்கள்லாம் கட்டி பசங்களுக்கெல்லாம் வித்யாபியாசங்கள், போக்குவரத்து, அவரும் இங்கேயே வசித்துக் கொண்டு, சரி, மேற்கொண்டு அவர்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து, இந்த வசதி எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் அவர் உத்தமாஷ்டமி. அவர் எங்கேயும் போய் கையெல்லாம் நிற்க ஏதாவது ஒரு உதவி செய்யும். செய்தாதான் அவரை இப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்தையை நடத்த முடியும். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரதானமாக ஸ்ரீ ஜி.ஆர். மாமா அவர் பிரதானமா நமக்கு என்னன்னா, பெரிய ஒரு பவனம் கட்டிவிட்டோம்னா அதுக்கு போறதுக்கு வழி எது? அது முள்ளங்கல்லுமா இருந்தா நம்ம போக முடியாது. அந்த மார்க்கம் பிரதானமான தேவை. அது இவ்வளவு நாளும் நீங்களே பார்த்திருக்கீங்க, ஏற்கனவே நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். அது கல்ல முழுமாக இருந்த இடம். அதை இன்னைக்கு நம்ம சுகமா நம்ம பாதரட்சையே அணியாமலே அங்கே இருந்து இங்க வரலாம். அப்படி ஒரு நிர்மாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் உதவி செய்திருக்கார். அதனால அது பெரிய விஷயம். இந்த வித்யா உள்ள நமக்கு பாவனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அந்த மார்க்கமே சரியில்லை. என்ன நம்ம எப்படி நுழையுது? இல்ல நம்ம மேலே இருந்து குதிக்க முடியாது இல்லையா? அதனால அந்த ஒரு மார்க்கத்தை நம்ம ரொம்ப சுலபமாக எட்டலாம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியை இன்னைக்கு நமக்கு கல்பனை பண்ணி கொடுத்திருக்கார். அதனால அவருக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு சிறரணியாக இருக்க வேண்டும். அவருடைய ட்ரஸ்ட், அவருடைய கூட வந்திருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் கூட அது பிரதானமாக ஒரு நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வரக்கூடிய இது பெருசா ஒரு விஷயம். தானம், தமிழ்ல நன்கொடைன்னு சொல்றோம். நன்கொடை, அதாவது நல்ல விஷயத்துக்காக கொடுக்கக்கூடிய பணங்கள், போக்குவரத்து, அது பிரசாதமாக அது பொருளாக இருக்கலாம், இல்ல வஸ்திரமாக இருக்கலாம், இல்ல அவர்கள் நல்ல வித்தையை கற்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட ஒரு சௌகரியங்கள்லாம் அவர்களுக்கு தேவை. சுவாமியும் கூட ஆனால் அடியேன் இப்போ ஒரு 1.5 வருஷமா இங்க அவர்களுக்கு நான் பாட்டம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு விதமான இதுவும் தொல்லையும் கிடையாது. அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியமும் இருக்கக்கூடியது. அவர்களும் ஓரளவுக்கு வித்தையை நன்றாக கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கர்நாடகா சர்க்காரத்திலிருந்து நடக்கக்கூடிய அநேக பரீட்சைகளில் இவர்கள் எழுதி தேர்வம் பெற்றிருக்கிறார்கள். ஆயால் நேரம் அவர்களும் இந்த சுவாமிஜியுடைய ஒரு பரிசிரமத்தை நன்றாக தெரிந்து கொண்டு கஷ்டப்பட்டு வித்யாபியாசத்தை செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய தானிகளும் கூட மேல் மேலும் இந்த சம்ஸ்தையை வளர அவர் தன சகாயங்கள், வரும் தனம் இல்லை, தனும் மனம் தானமும் சொல்லுவார். நான் சரீரத்தால ஆகக்கூடிய ஒரு சௌகரியம், ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு சௌகரியம், பிரதானமாக தன சௌகரியம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா சுவாமிஜி மேலும் மேலும் இந்த சம்ஸ்தையை வளர்க்க ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்று 2 வார்த்தைகளை சொல்லி அது வேண்டிய வார்த்தைகளை நான் சமாபனம் பண்ணிக்கிறேன். பாத்திரம் தீபக்தியாதி குணாணவம் யதீந்திர பிரபடம் வந்தே ரம்மிஜா மாதரம் முனிம்
இன்று எந்த மாதிரி ஒரு சுதினம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வேர்ட்ஸுகளே கிடையாது. பல முக்கியமான விஷயங்களை விதி விதானங்கள் கிரந்தங்கள் என்ன சொல்றது, கிரந்தத்தை படி எல்லாமே நடக்கிறதா இல்லையா, அது பண்ணிருது பண்ணுவாங்க, எல்லார் விஷயத்திலையும் ஆதாரத்தோட நரசராஜ பட்டர் விவரமாக சொல்லிட்டார். நமக்கு எதுவுமே விடலை அவர். ஆனாலும் 2 வார்த்தைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த தானம்ன்றது இருக்கிறது 2 பதம் ஆனாலும் கூட அதுக்கு சக்தி நிறைய இருக்கு. வேறு மட்டும் தானம் 2 அக்ஷரம். ஆனா அதனோட பலன் எப்படி இருக்குன்னா மோட்சத்து வரைக்கும் போறது. மோட்சத்துக்கு போகணும்னா பல தடஞ்சல் நிறைய வருது. அந்த தடஞ்சல் எப்படி இருக்கும்னா நாம ஏதாவது பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருந்தா தான் வழி கிடைக்கும். இப்போ இந்த ரோடு நம்ம போகணும்னா முன்னாலே எப்படி இருந்தது, நடந்து போகணுமேன்ற மாதிரி இருந்தது. இப்போ நடந்து போன சந்தோஷமா இருக்குமேன்ற மாதிரி ஆயிருக்கு. இதே மாதிரி அங்கேயும் கூட நாம இங்கிருந்து வயசாகிடுத்து, அதுக்கப்புறம் பிரயாணம் ஆகிடுத்து. நீங்க எந்த பக்கம் பிரயாணம் பண்ணாலும் கூட மோட்சம்ன்றது சித்தி. ஆனா மோட்சம் எங்கே இருக்கு, வைகுண்டம்னு சொல்றோம். வைகுண்டம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த வைகுண்டம் போற வழி எங்க இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, நமக்கும் தெரியாது. நம்ம கேட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கிரந்தம் என்ன சொல்றதுன்னா போகும்போது நிறைய இடைஞ்சல்கள் நிறைய வருது. அந்த இடைஞ்சல் தாண்டி போகணும்னா இந்த நாம செஞ்சிருக்கோம் இல்லை, இந்த தானங்கள், தானம் தர்மம்ன்றது இது நடுவில் நமக்கு கை கொடுக்கறது. இது நம்மளை தூக்கிட்டு போறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நதியே வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். அந்த நதியை தாண்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக நாம இங்கே முன்னுக்கு போறத எங்கேயோ இப்போ மோட்சம்னு சொல்றோம், வைகுண்டம்னு சொல்றோம். எப்படி இருக்கு, எங்க இருக்கு, கிரந்தத்தில் படிச்சது தான். நமக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்பித்தான் நாம வாழ்றோம். அந்த நதியை தாண்டணும்னாலும் கூட அதுக்கு இங்க ஏதாவது நாம தானம் பண்ணியிருந்தா, உதாரணத்துக்கு ஒரு கோதானம் வச்சுக்கலாம். ஒரு கோதானம் பண்ணா அந்த கோ வாலை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த பக்கம் பெருமாள் கிட்ட விட்டுடும். அதே மாதிரி தானத்துக்கு 2 அக்ஷரமே ஆனாலும் கூட அதுல எவ்வளவு சக்தி இருக்குன்றதுக்கு சொல்றேன். அன்னதானம், பூதானம், வஸ்திரதானம், இந்த தானங்கள் எல்லாம் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் எப்ப எப்படி வருது, எங்கெங்கே நமக்கு உதவிக்கு வருதுன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி அதை நினைச்சு அதை காட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு பெரியவா. என்ன பண்ணணும், உன்னோட டியூட்டி என்ன, மனுஷனா பிறந்தது மட்டும் பத்தாது, பிறந்ததுக்கு பிறகு உன்னோட கர்த்தவியம் என்ன, டியூட்டிஸ் என்ன இருக்கு, அதை நீ பண்ணலைன்னா அந்த வேலை நடக்காது. உதாரணத்துக்கு இப்போ 12 மணிக்கு நாம சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடு ரெடியா இருக்குமான்னு எப்படி ரெடி ஆகும், யாரு செய்யணுமோ அவங்களோட டியூட்டி என்ன, அது எப்படி பண்ணணும், கர்த்தவியப்படி அதை முறைப்படி பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுறவங்களுக்கு அது ரொம்ப ருச்சியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளா நான் முடிக்கிறேன். ஜியர் மாமாவை நான் பார்த்ததே எப்பவோ, பார்த்த உடனேயே அவர் வாயில வந்தது நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, எனக்கு அவர் தெரியாது, அவருக்கு நான் தெரியாது. அவர் வாயில வந்தது உங்களுக்கு என்ன நான் உதவி செய்ய முடியும் சொல்லுங்க. நான் என்ன கேட்கறதுன்றது எனக்கே தெரியல, சைலண்டா இருந்தேன். அவரே சஜஷன் கொடுத்துட்டாரு. ஆமா நீங்க வரது போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா உங்களுக்கு, நான் ஏன் ஒரு ரோடு ஒன்று பண்ணி கொடுத்துடலாமே நான். அப்போ எனக்கு ஸ்ட்ரைக், அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. ஆமா ரோடு
எதுக்காக நான் அந்த ரோடு விஷயம் நான் எடுக்கலைன்னா, அது சாமானியமான படத்தில் ₹1 ₹2 ₹10 நடக்கக்கூடிய வேலை இல்லை. இது அவ்வளோ பெரிய பணம் அதில் இன்வால்மெண்ட் இருக்குது. நான் ஜிஆர் மாமாவுக்கு சொன்னான்னா அவர் என்ன நினச்சிக்குவாரோ, என்ன இவ்வளோ பெரிய படம் கேட்குறாரு இவர் ஜிஆர் சுவாமி நினச்சிட்டா என்ன பண்ணுறது, அது தப்பாயிடுதே நமக்குன்னு. அதனால் நான் கேட்காம இருந்தேன். அவர் வாயிலேயே வந்துடுது, நான் ரோடு போட்டு தரேன். எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமாயிடுது. சரி, அப்பேற்பட்ட அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த ரோடுக்கு அன்றது. ரோடு பண்ணுறது அப்புறம் காசு கொடுத்தா ரோடு யாராவது பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ரோடு மட்டும் ஆயிடுது. எப்படி ரோடு ஆயிடுதுன்னா, மேலே பாலிஷ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஒரு 6 மாதம் கூட வரல. இந்த மாதிரி ஆயிடுத்து. இது அது கூட யோசனை பண்ணேன். நம்ம பணம் கொடுக்கறது மட்டும் பெருசு இல்லை, ஆனால் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சிரமம் அதில் இருக்கு. இதை வச்சு மாமா சொல்லிட்டாரு, ரோடு போட்டுடுங்க நீங்கள். நான் சொல்லிட்டேன், இல்லை நான் கண்டிப்பாக இதை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த பணத்தை அவருக்கும் திருப்தி ஆகணும், நமக்கும் திருப்தி ஆகணும், ரோட்ல வரவங்க போறவங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், ரொம்ப நாளும் வரணும். அப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு வருதுன்றது இட் வாஸ் மை மேஜர் ப்ராப்ளம். பார்த்தேன், 3-4 பேர் கான்ட்ராக்டர்ஸை பார்த்தேன், யாருமே ஒத்துக்கலை. எல்லாருமே ஒருத்தர் 12 லட்சம் சொன்னார், இன்னொருத்தர் 11 லட்சம் சொன்னார், இன்னொருத்தர் 12.25 லட்சம் சொன்னாங்க. என்னடா இது என்னமோ நடக்காது போல் தெரியுதேன்னு சும்மா இருந்தேன் நான். இது நிஜமாக நம்ம எப்படி பண்ணுறது, 11 லட்சத்துக்கு ரொம்ப சீலிங் லிமிட்டுக்கும் மேலே போயிடுத்தேன்னு பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெங்கடேஷ் கிட்ட சொன்னேன், இது எப்படி பண்ணலாம்னு. இருங்க, நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்கார், நான் அவர்கிட்ட கேட்டு எதுவும் சொல்கிறேன். அவர் தான் இவர், இந்த கான்ட்ராக்டர் கிரீஷ், அப்புறம் இவர் பேர் என்ன தெரியாது, பாஸ்கர். இவங்க 2 பேரும் வந்தாங்க. கேட்டேன் நான் என்ன பண்ணுறது. அதுக்குள்ள இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் இல்லையா. கான்ட்ராக்டர் வந்து கேட்டால் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுங்கன்னு நான் எப்படி கொடுக்கறது, எனக்கு தெரியாது. அது ரோடு சப்போஸ் இஃப் இட் இஸ் அன் என்ஜினியரிங் ஐட்டம், மெஷினரி ஐட்டம் நாம் பண்ணிடலாம், தட் இஸ் மை சப்ஜெக்ட். ரோடு இஸ் நாட் மை சப்ஜெக்ட். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் செல்வராஜ் ஞாபகத்துக்கு வந்தது. அவர் தான் பெரிய சிவில் கான்ட்ராக்டர், கூடுதலாக நேஷனல் லெவலில் செக்ரட்டரியாக இருக்கார் அந்த கும்புக்கு. அவரையே கேட்டு பார்க்கலான்னு அவருக்கு சொன்னேன் நான், இந்த மாதிரி இருக்கேன், என்ன பண்ணுறது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் கொட்டேஷன் கொடுத்துட்றேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். கான்ட்ராக்டர் கேட்டால் ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னா, ஒருத்தர் 1 மாதம் எடுப்பாங்க, ஒருத்தர் 2 மாதம் எடுப்பாங்க, ஒருத்தர் 3 மாதம் எடுப்பாங்க, ஒருத்தர் வரவே மாட்டாங்க டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதே செல்லூராஜ் நமக்கு ரொம்ப உதவி பண்ணார். ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இல்லை, எஸ்டிமேட்டே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி இப்போ இப்படி பண்ணணும், இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்னு நீங்கள் பார்த்துங்க. அதை வச்சு இவங்களை கூப்பிட்டேன் நான், நீங்கள் வாங்க ஒரு பேசணும். வந்தாங்க, இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நம்ம பட்ஜெட்டு இதுக்குள்ளே நடக்கணும், நம்ம இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே நடக்கணும்னு சொல்லி நான் அவருக்கு கேட்டேன். இதுக்கே நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டு. எனக்கு ஆச்சரியமாயிடுது, சொன்ன உடனே பண்ணி கொடுக்குறேன்றாங்களே, எப்படி இது முடியுமா. அப்புறம் அவர் சொன்னார், உட்காந்து விவரம் எல்லாம் கொடுத்தாரு. அவர் இங்கே வந்து உட்காந்துருக்காரு, 2 பேருமே. அவங்க சொன்னாங்க, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, அதே மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் குறை இருக்காது, உங்கள் பட்ஜெட் என்ன சொல்லுங்கன்னாரு. அவங்க சொன்னாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பட்ஜெட் என்ன, ஒரு கொட்டேஷன் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் கொடுத்துருக்காங்க, அதே அமௌண்ட்டுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன். நான் சொன்னேன், எனக்கு டேக்ஸ் பில்லு வேணுமேன்னு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் என் கையிலேருந்து 1 லட்சம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் வில் டூ இட். இது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பட்ஜெட்டுக்கு அவங்க வந்து கைங்கரியம் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பக்கம் ஜிஆர் சுவாமி ஒத்துக்கிட்டாரு கொடுக்கறதுக்கு, இன்னொரு சைடில் செய்யறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ எனக்கு தலை மேலே இருந்த அந்த சுமை கீழே இறக்கி வச்சாச்சு. அது வரைக்கும் எனக்கு இது நடக்குமா இல்லதே இருந்தது மனசில். ஸோ இருந்து நமக்கு தொந்தரவே விடுதலை பண்ணி கொடுத்துட்டாரு. ரோடு பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இது நான் ஒரு இந்த வீடியோ அனுப்பி கொடுத்தேன் செல்வராஜுக்கு.
இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்ணலான்னு. நான் என்ஜினியரை அனுப்பணுமான்னாரு. இல்லை, இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன், நீங்கள் எப்படி அனுப்ப முடியும்? இல்லை, இன்னைக்கு முடியாது, நாளைக்கு முடியாது, நாளைக்கு நான் அனுப்பி கொடுத்துட்றேன், அவர் பார்த்துடுவாருன்னாரு. அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு சொல்லிட்டாரு. அவர் சேர்க்க ஒரு ப்ரொசீஜரையும் கூட நான் வீடியோ பண்ணி அனுப்பினேன் அவருக்கு. எல்லாத்தையுமே பார்த்தாரு. கடைசியில் அவர் சர்டிஃபை பண்ணிட்டார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல கான்ட்ராக்டரு, இந்த மாதிரி கான்ட்ராக்டர் கிடைக்கிறதே கஷ்டம், செய்ய வச்சிடுங்க, நடுவில் நான் முடிஞ்சப்போ நான் என்ஜினியரை அனுப்புகிறேன் நான். அப்புறம் 3 நாளுக்குள்ளே அவங்க ஃபினிஷே பண்ணிட்டாங்க, ரோட ரெடி ஆகிடுது. அப்புறம் அவருக்கு சொன்னேன், சரி நான் எப்படியாவது ஆகட்டும் ஓப்பனிங்குக்கு நான் வந்து பார்க்குறேன். நான் வந்து பார்த்தாரு, கிளாஸ் 1 சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரு சிவில் கான்ட்ராக்டரு அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லணுமுன்னா சும்மா சொல்ல முடியாது. அவர் பார்த்தாலே அவருக்கு இப்போது தேனை தொட்டாலே தெரியும் தேன் எப்படி இருக்குன்னு. ஆயில் ஆனால் ஆயிலை தொட்டு சொல்லிடலாம், இது ஆயில், இது தேன். அந்த மாதிரி ரோடை பார்த்துட்டு அடி வச்சுட்டே சொல்லிட்டார், இப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு. அதனால இவங்க 2 பேரையும் மட்டும் பாராட்டுறது இல்லை, ஆனால் இதுக்கு மூலம் எதுன்னா ஜிஆர் மாமா. இந்த மூலம் வேறு இருந்தால் தானே செடி வர்றது, பூ வருது. அதனால இந்த இடத்துல நமக்கு வேரும் நல்லா வந்தது, செடியும் நல்லா வந்துடுது, பூ பலனும் கிடைச்சி போச்சு நமக்கு. அதனால 3 பேரையும் நாம் பாராட்ட வேண்டியதாக இருக்கு. இவங்க 3 பேருக்கும் பகவத் அனுகிரகம் நிறைய கிடைக்கட்டும், அவங்க நினைச்சபடி எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணி என் பேச்சை நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். சொல்ற மாதிரி we take so many things for granted because ஒரு சில விஷயங்கள் லக்ஸரிங்கிறது கூட நம்ம ரியலைஸ் பண்றது கிடையாது. Once, Savita, not once, every day, many things we take for granted. ஆமா, கண்டிப்பா. போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்துட்டா ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நம்மள ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவும் என்ன, அந்த வேதம் படிக்கிற குழந்தைன்னா நம்மளோட கல்ச்சரை தூக்கி தாங்கி பிடிச்சுட்டு இருக்கா. அது ஆமா, பெரியவாளுக்கு எத்தனை கோடி கோடி நமஸ்காரம் பண்ணாலும் பத்தாது சவிதா. ஏன்னா இந்த ஒரு நல்ல காரியம் வேதரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு பெரிய விதைய பெரியவா போட்டு அதை விருட்சமா வளர்த்து இன்னைக்கு நம்மளால அந்த ஒரு சின்ன சேவை பண்ண முடியறதுன்னா பெரியவா போட்டு கொடுத்த பாதை தான் அது. அதுல மாமா நம்மள ஆசீர்வாதம். கண்டிப்பா. சோ அத அந்த குழந்தைலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ வித் ஈக்குவல் சந்தோஷம் நம்ம இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டிவோட்டீஸ் கிட்ட, இல்லையா? We will show some clippings அங்கிருந்து. ஷியோர். பிக்சர்ஸ் காமிக்கிறோம் எவ்வளவு ஹாப்பியா அந்த மொமெண்ட்ஸ் இருந்ததுன்னு. அங்க பேசின முக்கியமான சில கிளிப்பிங்ஸும் போடுறோம். மாமாவும் பேசினாங்க குழந்தைகள்கிட்ட. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தான் நம்மளுக்கு மகாபரிவா ட்ரஸ்ட் பல நற்காரியங்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டே மாமா சொல்வா அது தருது அப்படின்ட்டு. நான் தொடர்ந்து அந்த நம்பிக்கை, தொடர்ந்து இந்த சில மாதிரி பணிகளை, கோயிலுக்கு பண்ற பணிகளும் இருக்கட்டும், பாட்சாலாக்கு பண்ற பணிகளா இருக்கட்டும், கோரக்ஷணத்துக்கு பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க எல்லாம் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயில இருந்தும் உங்களோட என்ன சொல்றது, ஷேரிங் வாட் வி ஹேவ், இல்லையா, அண்ட் கிவிங் இட் ஃபார் த ரைட் காஸ். அது கரெக்டான ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம மாமா நிறைய டைம் நான் ஐ ரிப்பீட்டட் திஸ் சவிதா, இது எல்லாமே ஒரு வீடியோவா கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆனா நம்ம எங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போடுறதெல்லாம் எங்க போறது அப்படின்னா அதுல யூ ஹேவ் டு பி நோயிங் இட். ஏன்னா சொல்லுவா மாமா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் வித் டிவோட்டீஸ். அதனாலதானே நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா? மாமா டிலே இல்லாம பண்ணணும் அப்படின்பா. 1 மாசம் எடுத்த அப்புறமா நீ ஒண்ணுமே சொல்லணும், அதுக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையம்மா, அதை உடனே பண்ணிடுங்களேன். மாமாவோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கறது தான் நமக்கு ஒரு சில சமயம் முடிய மாட்டேங்கிறது. சோ அதுக்கு மாமாக்கும் சின்சியர் அப்பாலஜிஸ். ஒரு சில சமயம் நினைப்பா மாமா, ஏன்னா அவருடைய தாட் ப்ராசஸும் அது செயல்படுத்துற அந்த ஸ்பீடும் அது வேற லெவல்ல இருக்கு. நம்ம we are just tagging along with mama and wherever possible we are trying to do our best. But mama is doing the best. அதுதான் நமக்கும் மாமாக்குமான ஒரு டிஃபரன்ஸ். And once again thanking each and every devotee
who has contributed so generously for Sri Mahaperivar Arul Trust. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த பெரிய ஒரு ஒர்க்கும் மாமா எடுத்துன்னு இருக்கா. அது என்ன ஏது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியுடன் நாங்க மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். மகாபிரிவா சரணம். அற்புதாசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரிவா சரணம்.